பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அரசி குமாரை வெளுத்து வாங்கினதால அரசியோட தைரியத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போன குமார் இனி அரசி பக்கம் போனால் அவ்வளவுதான், அவள் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரசினா பொறுமையாக இருப்பா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துப்பா, சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சா இந்த அரசி என்னமோ பேசுகிறாளே அப்படின்ற பயத்தோட கண் கலங்கி நிற்கிறாரு குமார். இன்னொரு பக்கம் சக்திவேலுக்கு குமாரை நினச்சி அவ்வளோ சந்தோஷம். அந்த கோமதி ராஜின்னு எல்லாரும் எங்களை தலைகுனிய வச்சதுக்கு இந்த அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து என் பையன் என்னை தலை நிமிர வச்சுட்டான். குமாருக்கு இருக்கிற புத்திசாலித்தனமும் திறமையும் வேற யாருக்கும் வராது. என் பையன் குமாருக்கு இந்த சொத்தையே எழுதி வச்சாலும் தகும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கும்போது முத்துவேல் கிட்ட சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே பார்த்தீங்களா, உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் குமார் தான் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் ஏன் பெரிய இடத்துல வசதியான பொண்ணெல்லாம் பார்த்தீங்க, ஆனால் நாம் தலை நிமரணும், நம்மளை தலைகுனிய வச்சு அந்த பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு இப்படி குமார் செஞ்சதுக்கு இந்த சொத்தையே என் பையன் குமாருக்கு நீங்கள் எழுதி வைக்கணுன்னே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவேலும் குமார் செஞ்சது எனக்கு பிடிச்சது, அதனால் குமாரை கூப்பிட்டு நல்ல விதமாக பேசினேன், ஆனால் அதுக்காக குமார் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொத்தெல்லாம் எழுதி வச்சா அப்புறம் என்னெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் முதல்ல அரசி கூட சந்தோஷமாக வாழட்டும், அதுக்கப்புறமா மற்றதை பற்றி பேசிக்கலாம். இப்போ தானே குமாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு வெளியில் போயிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன தான் குமார் நல்லது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது, ஆனாலும் குமார் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே குமார் ரொம்ப சோகமாக கண் கலங்கிக்கிட்டே வராரு. குமார், என்ன குமார், நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நீ என்ன ரொம்ப சோகமா இப்படி இருக்க? அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தது உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்க, நீங்கள் வேறப்பா, உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுவேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமாக பழனியும் பாண்டியனும் ரொம்ப சோகமாக கடைக்கு கிளம்புறாங்க. வெளியில் நின்று ராஜி மீனா கோமதின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது குமாரை பார்த்து இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, பிறந்தா ஒன்றை மாதிரி பிறக்கணும் குமார், அப்பா அம்மா தலை நிமிரணுன்றதுக்காக என்ன வேலைலாம் செஞ்சுருக்க, இந்த பாண்டியன் என்னவோ என் பசங்க எல்லாரும் நான் சொல்கிறத தான் கேட்பாங்க, என் சொல் பேச்சை கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இந்த ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தானே, இப்போ பாத்தியா அவனோட ஒரு பையன் கூட இவன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததால் இன்னும் பாண்டியன் தலை நிமிர முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறான் பாரு, இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல உடனே பழனியும், அண்ணே என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, அரசி வேற யாரும் இல்லைண்ணே, இங்கே கோமதி அக்காவோட பொண்ணு, உங்கள் வீட்டுக்கு தானே மருமகளாக வந்திருக்காங்க, இதில் நாங்கள் எதுக்கு தலை குனியணும், மச்சான் ஏற்கனவே ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க, கல்யாணம் நின்னதாலையும் மச்சானோட அக்கா வாய்க்கு வந்தபடி பேசினதாலையும் யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு நிலமையில இருக்க, ஏன்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் திருந்த மாட்டியா அப்படின்னு பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே சக்திவேல்கிட்ட பேசும்போது, போடா போ, நீயும் என்ன அந்த பாண்டியன் கடையில் பொட்டலம் போட தானே போகிற, நீ எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் பாண்டியன் அந்த பேச்சு பேசினா, இப்போ பேச சொல்லு அந்த பாண்டியனை, பொண்ணை ஒழுங்காக வளர்க்க முடியலனாலும் அந்த பேச்சு பேசி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சான்ல, அதான் இப்போ பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறான் ஓ மச்சான், அதனால் நல்லபடியாக கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசி சிரிக்கிறாரு. குமார் நினைக்கிறாரு, நான் எங்கே அரசி கழுத்தில் தாலி கட்டி கூப்பிட்டு வந்தேன், அவளாக ஒரு தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்து என்னையே தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிட்ருக்கா, பக்கத்தில் வந்தா உன்னை ஒரேடியாக அனுப்பிடுவேன்னு அரசி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அந்த பேச்சு பேசுகிறா, அரசி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா, அந்த பாண்டியன் தலை குனிஞ்சாரோ இல்லையோ அரசியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன், இதை புரிஞ்சுக்காமல் என் அப்பா வேற இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்படி சக்திவேல் பேசுகிறத பார்த்து கோமதி அழுகிறாங்க. உடனே ராஜி மீனான்னு கோமதியை ஆறுதலாக பேசி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பாத்தியா எங்கள் அண்ணன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான், அவனாலேயும் அவன் பையனாலேயும் தான் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, அதை புரிஞ்சுக்காம என்ன பேச்சு பேசுகிறான் பாரு இந்த சக்திவேல் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கோமதி உள்ளே போகிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, வா குமார், நீ எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்க தெரியுமா, அந்த எதிர்த்த வீட்டில் உள்ளவங்க வாய் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிற மாதிரி செஞ்சிட்டியேப்பா, நீ தாண்டா என் மகன் அப்படின்னு சொல்லி நல்லா புகழ்ந்து பேசி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாண்டியனோட வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் இங்கே
சுகன்யா மட்டும் எப்பயும் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரியே அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு சந்தேகம். அரசி என்னவோ அவங்க அப்பா அம்மா பார்த்த பையன் அந்த சதீஷை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து குமாரை பற்றி இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு குமார் கூப்பிட்ட உடனே போய் தாலியும் கழுத்துமா வந்து நிற்கிறாளே, இதில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா, இல்லை அரசி எதுக்காக நம்மக்கிட்ட போய் சொல்லி நடிக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. இன்னொரு பக்கம் சரவணன் தங்கமயில் எங்கே படித்தாங்க, உண்மையாகவே படிச்சிருக்காங்களா இல்லையா, எதுக்காக அவங்க வாங்கின அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லைன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்கன்றத உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்த தங்கமயிலை கூப்பிட்டு சரவணன் வந்து கேட்குறாங்க. தங்கமயில், இப்படிலாம் செய்வேன்னு எதிர்பார்க்கல. வீட்டில் எல்லாரும் எம்பிட்டு கவலையோட கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றின உண்மையை சொன்னால் என் அப்பா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் குடும்பமே சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க. இப்போ தான் என் தங்கச்சியால் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வேதனையிலேருந்து வெளியில் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. நீ செய்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பையில் வை அப்படின்னு தங்கமயில எல்லா பையவும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக தங்கமயில் போகிற வழியெல்லாம் அழுகுறாங்க. என்னங்க நீங்கள், நான் தான் சொன்னேன்ல, பொய் சொல்லிட்டேன், மன்னிப்பும் கேட்குறேன். வேணும்னா வீட்டில் உள்ளவங்க கிட்ட முதல்ல இதை சொல்லிடலாம். என்னை எதுக்கு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக வரியா? உன் குடும்பமும் நீயும் எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சுருக்கணும். ஆனால் என் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ செஞ்ச எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து போகிறேன். முதல்ல நீ வீட்டுக்கு வா, உன் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தங்கமயில் பெருசாக படிக்கல, 12 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்கன்ற உண்மை இங்கே சரவணனுக்கு தெரிஞ்ச உடனே தங்கமயில அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நியாயம் கேட்குறாரு. என்னங்க சொல்லிங்க நீங்கள்? ஏதோ என் பொண்ணு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கா, நிறைய படித்து அதிக மதிப்பெண் வாங்கினான்லாம் சொன்னீங்க. 12 கூட படிக்காத உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, உண்மையை சொல்லியிருந்தா நான் என்ன வேண்டாம் நான் சொல்லியிருப்பேன். எப்படியா இருந்தாலும் தங்கமயில் பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதுக்குன்னு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சுருக்கக்கூடாது. பொய் சொன்னதுக்கு இனி உங்கள் பொண்ணு தங்கமயில் உங்கள் கூட உங்கள் வீட்டில் தாங்க இருக்க போகிறா. நீங்கள் இதை பற்றி எங்கள் வீட்டில் வந்து பெருசாக பேச வேண்டாம். பேசினாலும் தங்கமயில் கூட நான் வாழ மாட்டேன்னு அப்புறம் என் முடிவை சொல்ல வேண்டியதாக போயிடும். சொல்கிறது எல்லாமே பொய், செஞ்சது எல்லாமே எங்கள் குடும்பத்தை ஏமாத்துகிற ஒரு வேலை. இதில் நீங்கள் பதில் பேசவே வேண்டான்னு தங்கமயிலை அவங்க வீட்டில் விட்டுட்டு இங்கே பாக்கியத்தையும் தங்கமயிலோட அப்பாவையும் வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சரவணன். உடனே பாக்கியம், தம்பி கொஞ்சம் நில்லுங்க, எங்களால் தான் தங்கமயில் பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன்னு சொல்ல, போதும் போதும், என் குடும்பம் ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்குது. இப்படி உங்கள் பொண்ணு நிறைய படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாத்துனது எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா இதெல்லாம் எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியாது. உங்கள் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறமா வந்து பேசிட்டு இங்கே தங்கமயில் கூட வாழலாமா வேண்டாமான்னு நான் ஒரு முடிவெடுக்கிறேன். பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு தங்கமயிலை நான் என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு சரவணன். தங்கமயில் உட்காந்து அழுகிறாங்க. அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னால் தானம்மா பொய் சொன்னேன். நீ மட்டும் பொய் சொல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தா உங்கள் கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். நீ சொன்ன பொய்யால் என் வாழ்க்கை எந்த நிலமையில வந்து நிற்கிதுன்னு பாருமா அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்லி தங்கமயில் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. சரவணன் எதுக்காக திடீர்னு தங்கமயில தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாருன்னு தெரியாமல் இங்கே மீனா, ராஜி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அங்கே வந்த சரவணனும் அது வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் நிறையா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, தங்கமயிலுக்கும் கொஞ்சம் முடியலன்னு சொன்னான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமே, கொஞ்ச நாள் அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வீட்டில் கேட்டவங்களுக்கு பதில் சொல்லி சமாளிக்கிறாரு சரவணன். அப்பப்போ பாண்டியன் கடைக்கு போகும்போதும் வரும்போதும் பார்க்குறவங்க கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியனை பார்த்து இங்கே குமார், சரவணன் எல்லாரும் ஏளனமாக பேசுகிறத கோமதியால் தாங்கிக்க முடியல. என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு நிலமை அந்த அரசியால் வரும்னு எதிர்பார்க்கல. அதுவும் நான் என் வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் என் அண்ணன் பேசுகிற பேச்சை என்னால் தாங்கிக்கவே முடியல. ராஜி, உன் சித்தப்பா ஏண்டி இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, என்னை பற்றின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்றுக்கணும். உங்களையும் என்னையும் தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி மாமா மனசு வேதனைப்படுற மாதிரி பேசுகிறாங்க. நான் வேணும்னா போய் என் சித்தப்பாவை நல்ல கேள்வி கேட்டுட்டு வரட்டுமா, அப்போயாவது அவர் திருந்து வாரான்னு பார்க்குறேன்னு சொல்லும்போது, நீ எதுக்கடி போகணும், என் வீட்டுக்காரரை தானே எங்கள் அண்ணன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், நான் போய் கேள்வி கேட்குறேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனது அந்த குமார், அசிங்கப்படணும், தலை குனிஞ்சு நிற்கணும்னா அந்த சக்திவேல் தானே தலை குனிஞ்சு நிற்கணும். எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை இப்படி கண்கலங்க வைக்கணும்னு நினைக்கிறான் அந்த சக்திவேலு.
என் அண்ணனாவே இருந்தாலும் அவன் செய்கிறது தப்பு தானே. நான் போய் கோவத்தில் கேட்குற கேள்வியில் அவன்லாம் பதில் பேச முடியாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகும்போது ராஜி சொல்கிறாங்க, வேண்டாம் அத்தை, இப்போ இருக்கிற பிரச்சனையே போதும். அரசு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டாமா? நம்ம போய் எதுவும் கேள்வி கேட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், பொறுமையாரு ராஜி, இப்படியே நம்ம அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. அரசிக்கு அந்த வீட்டில் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கணும்னா நாம் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இப்படி எதிர்த்து பேசினாதான் நம்மக்கிட்ட இருக்கிற தைரியத்தை பார்த்து அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. அத்தை போய் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கோமதி ரொம்பவே கோவமாக தன்னுடைய அம்மாவை போய் கூப்பிடுறாங்க. உடனே இருங்கம்மா, அந்த கோமதி அப்படி என்னதான் சொல்ல வரான்னு நான் கேட்டுட்டு வரேன்னு முத்துவேல், சக்திவேல், குமார்னு எல்லாரும் வர, பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு வடிவு மாறின்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே அப்பத்தாவும், கோமதி நீ பிரச்சனை செய்யாத, உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, மருமகளா இங்கே அரசியை நாங்கள் நல்லா பார்த்துப்போம், எதுக்கு கோவப்பட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எதுக்கு என்னை கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. உனக்கு என்னம்மா, உன் பசங்க நல்லா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, நீ சந்தோஷமாக உள்ளே இருப்ப. அவமானப்பட்டு கூனி குறுகி தலை குனிஞ்சு நிற்கிறது நானும் என் வீட்டுக்காரரும் தானே. என் வீட்டுக்காரர் இவங்களுக்கு என்னம்மா செஞ்சார்? அவர் போகும்போதும் வரும்போதும் இந்த சக்திவேல் நிற்க வச்சு அவரை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதுக்கு இவனுக்கெல்லாம் என்னம்மா தகுதி இருக்குது? என்ன புள்ள வளர்த்தேன்னு கேட்குறானே, இவன் மட்டும் என்னம்மா பையனை வளர்த்து வச்சுருக்கான்? என் பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ண இவெல்லாம் ஒரு ஆளாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, கோமதி இதுக்கு மேலே ஏதாவது பேசின அவ்வளோதான். ஏதோ கோவத்தில் பேசுகிறேன்னு பார்த்தா சக்திவேலை வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க. நீ உன் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருக்க வேண்டிதானே. படிக்க போனால் படிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கணும். அது என்ன குமாரை விரும்புகிறதா சொல்லி நீ கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப குமாரை நம்பி போனது அரசியோட தப்பு. நாங்கள் யாரும் இதை சொல்லி கொடுக்கல. அவங்களா விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீ வந்து கேள்வி கேட்குற? இதில் உன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை. கிளம்பி போறியா அப்படின்னு சொல்ல. அண்ணே, என்னை தப்பாக நினைக்காத, நீ மட்டும்தான் இந்த வீட்டில் நியாயமாக பேசுவ. ஆனால் இப்போ வர வர அங்கே அரசியால் நாங்கள் அவமானப்பட்டு நின்னதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுறியா? இந்த சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? என் வீட்டுக்காரர் அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்த்து நீ நிம்மதியாக இருக்கியாண்ணே? அவரே தலை குனிஞ்சு யார்கிட்டையும் பதில் பேச முடியாமல் ஏதோ கடைக்கு போகணுமேனு போயிட்டு வராரு. அவரை பார்க்கும்போதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது, ஏளனமாக பேசுகிறதுன்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினா எவ்வளோதான் என் வீட்டுக்காரரால் தாங்கிக்க முடியும்? நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் நீதானே அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்குடனே முத்துவேலும், நீ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் ஏற்பாடை செய், எங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம். ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா உன் பொண்ணுக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அமைதியாக போவியா? அதை விட்டுட்டு நியாயம் கேட்க வந்திருக்க. உன் பொண்ணை அந்த ராஜியை விட நாங்கள் நல்லா பார்த்துப்போம், கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களான்னு அரசியால் ஏதோ இவங்க குடும்பமே தலை குனிஞ்சு நின்னாங்களாம், நியாயம் கேட்டு இந்த கோமதி வந்து நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோமதி மட்டுமா நான் அவமானப்பட்டா, அந்த பாண்டியனும் தலை குனிஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறது என்ன, தலை நிமிராமல் கடைக்கு போகிறது என்ன? என்ன குடும்பமே சேர்ந்து நடிக்கிறீங்களா? உங்களால் 2 முறை நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நின்னோம் கோமதி. ஒன்று அந்த பாண்டியன் விரும்பி கூட்டிகிட்டு போனானே, அப்போ எங்கே போச்சு உனக்கு இந்த எண்ணம்லாம்? இல்லை உன் பையன் கதிரை வச்சு எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளாக்குனீங்களே, அப்போ நாங்கள் தலை குனிஞ்சு நின்னோமே, அப்போ எங்களை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா? இப்படி உன்னால் நான் அவமானப்பட்டது தான் மிச்சமே தவிர்த்து நாங்கள் என்றைக்கு உங்களால் சந்தோஷமாக இருந்தோம்? கிளம்பி போயிட்டே இரு. என் பையன் நல்லவனாக இருக்க நம்பி வந்த அரசியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேறு யாராவதா இருந்தால் வேறு என்னென்னமோ நடந்திருக்கும். அதனால் போனா போதுன்னு கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி சொல்கிறாங்க, சித்தப்பா என்ன பேசுகிறீங்க? யாரை எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? கோமதி அத்தையை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை பாண்டியன் மாமாவை தலகுனிய வைக்கிறதுக்கோ நீங்கள்லாம் ஒரு ஆளே இல்லை. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இல்லை. உங்கள் பையன் குமாருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா குமார் அரசியை கல்யாணம் பண்ணது பெருசாக உங்களுக்கு தோணலை. அதன் மூலமாக எங்கள் குடும்பம் பாண்டியன் மாமா கோமதி அத்தைன்னு அழுதுகிட்டே இப்போ கண்கலங்கி நிற்கிறாங்கல்ல, அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் கோமதி அத்தை நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள்லாம் அவங்க முன்னாடி நின்று இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. அவங்க செஞ்ச தப்பை மட்டுமே நினச்சிட்ருக்க நீங்கள் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, ராஜி நீ இப்போ உண்மையை சொன்னாலும் அவங்க அதை பொய்ன்னு தான் சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பிரச்சனை அதிகமாக இருக்குது. நீ ஏதாவது சொல்ல போக பாண்டியன் மாமா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. அரசியால் வந்த பிரச்சனையே போதுமே அப்படின்னு மீனா சொல்லும்போது, அக்கா இல்லைக்கா, இவங்களுக்கெல்லாம் உண்மை என்னன்னு தெரியணும். வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்கல்ல. கோமதி அத்தையை நிற்க வச்சு கேள்வி கேட்க இவங்கெல்லாம் யாருக்கா? என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்ததே பாண்டியன் மாமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான். எப்போ பார்த்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ படித்த வரைக்கும் போதும்னு என்னை எதுவுமே பெருசாக செய்ய விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் என்னைக்கு கதிர் என் வாழ்க்கையில் வந்தானோ அன்னையிலேருந்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கோமதியத்தை தானே. அவங்கள பற்றி நான் இன்னும் சொல்லலைன்னா தப்பாக போயிருங்கக்கா. என் வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்ததே கதிரும் கோமதியத்தையும் தான். அதனால் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ராஜி அங்கே சக்திவேலை பார்த்து சொல்கிறாங்க. போதும் சித்தப்பா, நீங்கள் பேசின வரைக்கும் போதும். ஆமாம், உங்கள் பையன் குமார் ரொம்ப நல்லவன் தான். அதனால தானே சந்தோஷமாக இருக்கீங்க. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனனோ கதிரை நம்பி கதிர் கூட நான் ஓடி போகலை. சொல்லப்போனால் நான் விரும்பினது வேற ஒரு பையன். அவன் பேர் கண்ணன். அவனும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். பேசி பேசியே அவன் ரொம்ப நல்லவன்னு நம்ப வச்சுட்டான். அதனால் நீங்கள் கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப வீட்டை விட்டு போகணும்னு நினச்சது கண்ணன் கூட தான். ஆனால் கண்ணன் என் பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தவன். அதன் மேலே உள்ள ஆசையில் என்னை தனியாக விட்டுட்டு அவன் விருப்பத்துக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு வரதா இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தனியாக நின்று கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சமயம் அங்கே வந்த கோமதியத்தை எனக்காக மனசு மாறி மறுபடியும் நீங்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கணும், யார் கூடயோ போன ராஜி மறுபடியும் திரும்பி வந்திருக்கான்னு சொந்த பந்தம் தெரிஞ்சவங்கன்னு யாரும் என்னை தப்பாக பேசிடக்கூடாது, என் அண்ணன்க அதனால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, எப்படியா இருந்தாலும் தங்கச்சி பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் நாளையில் மனசு மாறி ராஜியவும் கதிரையும் ஏற்றுப்பாங்கன்னு நான் யார் கூடயோ போயிருந்தேன். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம என்னை யாரும் அவமானப்படுத்தி பேசிடக்கூடாதுன்னு என் வாழ்க்கைக்காக கதிரோட படிப்பை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காம தான் பையன் கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எனக்காக செஞ்சு கொடுத்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது கோமதியத்தை. நீங்கள் யாரும் கிடையாது. ஆனால் நீங்கள் கோமதியத்தையை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறீங்க. போதும் போதும், நீங்கள் யாரும் நல்லவங்களே இல்லை. கோமதியத்தை சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்ட. ராஜி இவ்வளோ உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெருசாக ராஜியோட வாழ்க்கைக்காக எதுவும் செய்யணும்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் என் கண் முன்னாடி வந்து நின்னீங்க. என் அண்ணன்க ராஜியால் தலைகுனியே கூடாதுன்னு எங்கள் கதிரை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது நான் தான். ராஜி சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையிலேயே இந்த குமார் இப்படி ஒரு பிரச்சனையை செய்வான், உங்கள் வீட்டுக்கு மருமகளாக்கி கூட்டிகிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வ, உன் தங்கச்சியாக ஏற்றுப்பேன்னு 30 வருஷத்துக்கு மேலே காத்துட்ருந்து நான் ஏமாந்து போயிட்டேன். ஆனால் இன்னமும் என் பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ வந்திருக்கா. ஆனால் இனியும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் தப்பாக நினச்சி ஏளனமாக பேசாத, என்னால் தாங்கிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் உன் பையன் குமார் பண்ணது பெரிய தப்பு. நாம் இன்னைக்கு பேசாமல் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறலாம். அதுக்குன்னு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியா அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறது? தப்புனே. இனியாவது புரிஞ்சுக்க. நான் தான் விருப்பப்பட்டு அந்த பாண்டியனை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என்னுடைய தப்பு. ஆனால் ராஜியோட கல்யாண விஷயத்தில் நான் நல்லது மட்டும்தான் செஞ்சேன். உன் பொண்ணே உண்மையை சொல்லிட்டா. இதுக்கு மேலேயும் நீ என்னை தப்பாக நினச்சா அதுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு உண்மையெல்லாம் ராஜி சொல்ல உடனே நடந்த எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க கோமதி. கோமதியும் ராஜியும் மாறி மாறி உண்மையை சொன்ன உடனே இங்கே கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் நடந்திருக்கா? இது தெரியாமல் கதிரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ராஜியவும் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சது நான் தான். இப்போ கோமதி கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேனே. அப்போ என் பொண்ணோட வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் கோமதியா? ஆனால் கோமதி என் தங்கச்சியே இல்லைன்னு வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசி அவமானப்படுத்தினேனே. இதுக்காக கண்டிப்பாக அரசியை இந்த வீட்டில் குமார் கூட சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு கண் கலங்கி பதில் பேசாமல் நிற்கிறாரு இங்கே முத்துவேல். உடனே சக்திவேல், அண்ணே என்னென்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கதை சொல்கிறாங்கன்னு நீங்களும் கண் கலங்கி கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் பொய். மறுபடியும் உங்கள் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு இவங்க எல்லாரும் பொய் சொல்லிகிட்ருக்காங்கன்னேன்னு சொல்லும்போது, சக்தி இதுக்கு மேலே எதுவும் பேசாத. இங்கே கோமதியும் ராஜியும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. இனி அரசி நல்லபடியாக அரசியை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு.
அதுக்குன்னு அவமானப்பட்டு நிற்கிற கோமதி பாண்டியன்னு யாரையும் நீ ஏளனமாக பேசி சிரிக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு மனசு மாறி சக்திவேலை திட்ட ஆரம்பிக்கிறாரு முத்துவேல். இங்கே குமாருக்கும் சக்திவேலுக்கும் ராஜியை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. உடனே இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, நீ நியாயம் கேட்டு வந்த, நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உன் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வா. அரசியவும் குமாரையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். இனி இங்கே சக்திவேலாலையும் குமாராலையும் உன் வீட்டுக்கும் அந்த பாண்டியனுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி நீ போ கோமதி அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். இது போதும்னே, உன்னை நம்பி தான் என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வந்தேன். இனி என் வீட்டுக்காரருக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். என் பொண்ணை நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்கே ராஜியை கூப்பிட்டுட்டு இங்கே கோமதியும் கிளம்பி போகிறாங்க. இப்படி கோமதி என் வாழ்க்கைக்காகவும் என் பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் குடும்பத்துக்காகவும் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா. இது தெரியாமல் கோமதியோட வாழ்க்கையில் குமாரால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு முத்துவேல். ராஜியோட கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களா அப்படின்னு முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்கே உடனே அரசி நினைக்கிறாங்க, நம்ம அம்மா ராஜி அண்ணியோட கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாத குமார் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி என் குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டானே. ஆனால் குமார் செய்கிற எதையும் பார்த்து நான் பயப்படவே கூடாது. குமார் என்னை அவமானப்படுத்தணும், என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நடந்த எந்த உண்மையவும் நான் சொல்ல மாட்டேன், குமாரே சொல்ல வைப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முத்துவேல் இங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாறினதுனால அரசியவும் குமாரையும் ஒன்றா நிற்க வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. குமார் என்னதான் பெரிய பிரச்சனை செஞ்சாலும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி அரசியை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் இனி அரசி தான் உன் மனைவி. அரசியை நீ நல்லா பார்த்துக்கணும். நம்ம வீட்டு மருமக அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? பொறுப்பாயிரு. அது மட்டும் இல்லை, கோமதி என் பொண்ணுக்கு செஞ்ச ஒரு நல்லதை நான் நினச்சி பார்த்து அரசியை இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா சக்திவேலோட பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பாக எதுவும் செஞ்சிடாத. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து பாண்டியனை அவமானப்படுத்துறது, ஏளனமாக பேசுறது, தலகுனிய வைக்கிறதுன்னு இப்படி பிரச்சனை ஏதாவது செஞ்சிங்கன்னா 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். அரசியோட வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ராஜியோட வாழ்க்கையும் முக்கியம். ராஜிக்கும் கதிருக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் மனசு மாறாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் புரிஞ்சு நடந்துக்க குமார். அரசியை நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல, பெரியப்பா நான் சொல்ல வரதை கேளுங்க, இந்த அரசி கழுத்தில் இருக்கிற தாலியை நான் கெட்டலை பெரியப்பான்னு சொல்ல வராரு. உடனே அரசி, என்னங்க மாமா எவ்வளோ நல்லதை சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்களே குமார், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு குமாரை கூப்பிட்டு போகும்போது குமார் சொல்கிறாரு, அரசி இப்போ ராஜியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என் பெரியப்பா மனசு மாறிட்டாரு. ஆனால் உன் கழுத்தில் இருக்க தாலி நான் கட்டினது இல்லை அப்படின்ற உண்மையை நான் எல்லாருக்கும் புரிய வச்சு உன்னை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேண்டி. அப்புறம் பேசிக்கிறேன் உன்கிட்ட. எல்லாரையும் நம்ப வச்சு நடிச்சல்ல, இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இருக்காது. எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லலான்னு நினைக்கும் போது சொல்ல விடாமல் ஏதாவது பிரச்சனை செய்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ உண்மையை சொன்னாலும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உன்னை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிப்பாரு அப்படின்னு அரசியும் எதுக்கும் பயப்படாம தான் குடும்பத்தை அவமானப்படுத்தின இந்த குமாரை சும்மா விடவும் கூடாது, சரியான பதில் கொடுக்காம இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போகவும் கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட குமாரை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க அரசி. அரசி பேசின பேச்செல்லாம் பார்த்து பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு குமார்.